ಮೂವಿರ್ನಾಲಿ ಪಂಚಾಯತ ಮೂವಿರ್ನಾಲಿ ಇದು மேலே நீலிதநல்லூர் வந்தியம்மா. சரி, இது தென்காசி டிஸ்ட்ரிக்ட். தென்காசி டிஸ்ட்ரிக்ட் மூவிருந்தாலி. இவங்க வந்து ஏற்கனவே ஒரு போர் போட்டிருக்காங்க. 750 745 அடி ஆழம் போர் போட்டிருக்காங்க. 200 அடியில் வந்துச்சோ. 200 அடியில் ஜஸ்ட் ஒரு 5 LPM அந்த ரேஞ்சில் ஒரு மாய்ச்சர் வந்திருக்கு. அது கம்ப்ரஸருக்கு ஓடும். என்னைக்கு போட்டிங்க? நேற்று தான் போட்டிருக்காங்க. அதுக்கு கீழே 200 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு ஈல்டு. அதுக்கு கீழே ஃபுல்லாகவே காட்ராக்கு, இம்பீரியஸ் காட்ராக், கடினப்பாறை, தண்ணீர் உட்போகாத கடினப்பாறை. இந்த ஏரியாவில் வடக்கிருந்து தெற்கு நோக்கி நீரோட்டம். அதனால் நான் மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஆய்வு பண்ணி ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன், முதல் ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 300 மீட்டர் ஆழம், 300 மீட்டர் டெப்த்து ப்ரோப்பிங் நடந்துகிட்ருக்கு. இது 43 மீட்டர் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதனுடைய எஃபெக்ட் நம்மளை பாதிக்கப்படக்கூடாதுன்னு அதுக்கு முன்னமே வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது வந்து இரும்பு ராடு, அதுக்குள்ளே எத்தனை அடி ஆழம் தோண்டி வச்சுருப்பாங்க. அதனுடைய எஃபெக்டில் தண்ணி இருக்க மாதிரி நம்மளை மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழத்துக்கு. இந்த ஏரியாவில் வடக்கு தெற்கு ஏறக்குறைய பாறை அமைப்பு இருக்கிறதுனால அதை கிராஸ் பண்ணி மேற்கு கிழக்க ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல் ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 70 அடிக்கு கீழே எதுவுமே கிடையாது. 70 அடி வரைக்கும் சிதைப்பாறை. அதில் வரக்கூடிய சிறிது ஈரம், அது வந்து கிணறுக்கு தான் சூட் ஆகுமே ஒழிய போர்வெல் போட நிச்சயமாக அது தகுதி இல்லாத இடம். 2 பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கோம். கிணறுக்கு மட்டும்தான் அது சூட் ஆகும். ஏன்னா அது பக்கத்துலேயே பெர்குலேஷன் பாண்டு ஒன்று கிடக்கு மேற்க. இங்கே உள்ள கிணறுலாம் எத்தனை அடி ஆழம் இருக்குது? எப்படி நீர்மட்ட கோட்டையில் எத்தனை அடியில் இருக்குது? கிணறுலாம் ஆழம் ஒரு 60 அடி ஆழத்துக்கு தான் கிணறு இருக்குது. 60 கீழெல்லாம் கிணறு கிடையாது. 60 அடி கீழே பாறை எப்படி இருக்குது? 60 அடி கீழே அப்புறம் கருங்கல் பாறை தான். சில இடத்த பொறுத்து இருக்குன்னு வைங்களேன். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். 10 அடி அந்த கிணறுலாம் பார்த்தீங்கன்னா 60 அடி கூட கிடையாது. 30 அடி 35 அடி தான் இருக்கும். 35 அடி கீழே முழுக்க பிரயோஜனம் இல்லையே. போரை வச்சு தான் போர். இந்த தண்ணியெல்லாம் ரொம்ப ஒன்றும் பெருவாரியான தண்ணியெல்லாம் கிடையாது. நான் அதான் ரிப்போர்ட் சொல்லுது. 60 70 அடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 45 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர், 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 3வது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது 100 மீட்டருக்கு கீழே 150 மீட்டருக்குள்ளே ஒரு பிரேக் கிடக்கு. ஆனால் அதில் போதுமான அளவு தண்ணி இல்லை. அது அந்த பாறை இடிஞ்சு கூட விழும். பட்டு அந்த அளவுக்கு நிறைய தண்ணி உள்ள இடமா இல்லை. இது 5வது ஸ்கேனு. 49 மீட்டர் லென்த் வச்சுருக்கோம். ஏன்னா இடம் வந்து இதோட முடியுது. அதனால் ஒரு 4 மீட்டர் எக்ஸ்ட்ரா வச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து 50 மீட்டர் வரைக்கும் ஸ்கேன் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக 1 மீட்டர் குறைச்சிருக்கு. இது 300 மீட்டர் டெப்த்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 4வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து 50 to 60 அடி ஆழம் மட்டுமே சிதைவுப்பாறை இருக்குது. அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அதுவுமே கிணறுக்கு இப்போ சூட்டபுளாகும். இல்லைன்னா கம்ப்ரஸர் மோட்டர் தான். இது வரைக்கும் பார்த்த 4 ஸ்கேன் முடிவில் 2வது ஸ்கேனில் மட்டும் உள்ள அடையாளம் மட்டும் போர்வெலுக்கு சூட்டபுளாக இருக்குது. மற்ற இடம்லாம் கிணறு. 3வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் டீப்பரில் ஒரு பெரிய ஃப்ராக்சர் ஜோன் இருக்குது. பட் போதுமான அளவு ஈல்டு இல்லை. அதுவும் கம்ப்ரஸருக்கு தான் பயன்படும். 5வது ஸ்கேன் முடிவில் ஒரு நல்ல போர்வெல் பாயிண்ட் ஒன்று அமைஞ்சிருக்கு. அது அடையாளம் பண்ணியிருக்கோம். அது வந்து அநேகமாக 300 to 900 அடிக்குள்ளே ஒரு 500-600 அடிக்குள்ளே தண்ணி வர வாய்ப்பு இருக்குது.
ஆனால் இடிபாறையாக இருக்கலாம். நிறைய தண்ணி வந்து போர்வெல் இடியும் வாய்ப்பு, போல்டர்ஸ் பப்பிள்ஸ் வரலாம். அதை விட பெட்டராக அல்லது அதுக்கு ஈக்குவலாக இங்கே தூரமாக, ஏன்னா அங்கே ஏற்கனவே ஒரு தோட்டம் இருக்குது பக்கத்தில், அதனால் இந்த இடத்துல அதுக்கு பேரலாக ஒரு ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம். இது 6வது ஸ்கேனு. 49 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். இங்கே பக்கத்தில் தான் அவங்க ஒரு 750 அடி போர்வெல் போட்டிருக்காங்க. $250 அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஊற்று வந்திருக்கு. கசிவு தண்ணி தான் அது. இப்போ அந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் அடையாளம் வச்சுருக்கோம். 5வது ஸ்கேனில் இது வரைக்கும் பார்த்த 5 ஸ்கேனில் பெஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். 2வது ஸ்கேனில் உள்ள அடையாளம் செகண்ட் சாய்ஸ் போர்வெலுக்கு. இது 7வது ஸ்கேனு. 49 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அங்கே 6வது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட்டு அதுக்கு ஈக்குவலாக ஏற்கனவே அந்த தோட்டத்தில் ஓடிக்கிற போர். 5வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு, 6வது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட்டு, எல்லாமே மேட்ச் ஆகுது. இங்கிட்டு வர வர அந்த நீரோட்டத்தினுடைய ஆழம் கூடுது, பட்டு அந்த ஃப்ராக்சர் ஜோனுடைய அகலம் கொஞ்சம் குறையுது. ஆனால் ஏறக்குறைய அதே அளவு தண்ணி இந்த 6வது ஸ்கேன்லேயும் வர வாய்ப்பு. ஆனால் இடியலாம் அந்த போர். இங்கே வந்து நாங்கள் 3வது பாயிண்ட்டுன்னு 2வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அந்த ஸ்கேன் இங்கே வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இது அடுத்த லேண்டு. இதில் ஒரு 7வது ஸ்கேன் பார்த்துட்ருக்கோம். இது 8வது ஸ்கேனு. அவங்க போர்வெல் போட்டு பெயிலான இடம் அந்த இடம். இங்கே 7வது ஸ்கேனில் 2 கிணறுக்கு உள்ள பாயிண்ட் தான் அமைஞ்சிருக்கு. 60-70 அடி தான். அது கீழே ஃபுல்லாக ராக்கு. போர்வெல் பாயிண்ட் அமையலை. இப்போ போர்வெல் பாயிண்ட் அமைஞ்ச இடமெல்லாம் 2வது ஸ்கேனு, 5வது ஸ்கேனு, 6வது ஸ்கேனு. இது 8வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 9வது ஸ்கேனு. 47 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். இது அந்த போர்வெல் போட்டு பெயிலான இடத்துக்கு நேராக தெற்க பார்த்துட்ருக்கோம். 8வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம். 2 இடமுமே மேல் ஊற்று தான். 60-70 அடிக்குள்ளே உள்ள மேல் கசிவு மட்டும்தான். போர்வெல் பாயிண்ட்டு தான் மேலே. இது 10வது ஸ்கேனு. 49 மீட்டர் லென்த்து, 300 மீட்டர் ஆழம். ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஏக்கர் நிலத்தில் ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க. அந்த ஒரு போர்வெல் ஃபெயிலியர் இருக்குது. ஒரு 10 ஸ்கேன், 12 ஏக்கர் இடத்துல 10 ஸ்கேன், 10வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வரைக்கும் பார்த்ததில் பெஸ்ட்டு இடம்னா 5வது ஸ்கேனு, 6வது ஸ்கேனு, 2வது ஸ்கேனு. இது எல்லாமே 60-70 அடிக்கு கீழே கருங்கல் கடினப்பாறை. போர்வெல் போட தகுதி இல்லாத இடம். போர்வெல் போட தகுதி உள்ள இடம் வந்து 3 இடம் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. 5வது ஸ்கேனில் ஒரு இடம், 6வது ஸ்கேனில் ஒரு இடம், 2வது ஸ்கேனில் ஒரு இடம். இது 10வது ஸ்கேன் ரிசல்ட் எப்படின்னு பார்க்கலாம்.